தமிழக இலங்கை மீனவர் பிரச்சனை அப்படின்றது தொடர்கதையாக போயிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. என்னதான் அதுக்கு வழி இருக்கு? இந்த இலங்கை ராணுவம் என்று பார்த்தீங்க என்றால் அது முழுக்க முழுக்க சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு படை. அங்கே எந்த தமிழனும் இல்லை. ஆனா இந்த அரசியல் ரீதியான முடிவை இதுவரைக்கும் எந்த தமிழ் அரசியல்வாதியும் எடுக்க நினைச்சதே இல்லை. என்னடா சொரிஞ்சு ஒன்றிருந்தா தான் புண் பெருக்கு, புண் பெருத்தா தான் அதை காட்டி பிச்சை எடுக்கலாம். மீனவர் பிரச்சனை என்றது அண்டண்ட ஆடன் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்குரிய ஒரு நல்ல ஒரு டாபிக், அவ்வளவுதான். ஆனா அதே மாதிரி இந்தியாவிலிருந்து வடக்கு இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்துறதா ஒரு தகவலுமே வருது. அது நீங்க கேள்விப்பட்டீங்களா? இலங்கை ராணுவம் அதை வேண்டி பிடிக்கிறது ஒரு 50 கிலோ கொண்டா 5 கிலோவை போட்ல வச்சுட்டு 45 கிலோவை இலங்கை ராணுவம் வேற பகுதிகளால கொண்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிற இதுதான் உண்மை. முஸ்லீம் மக்களுடைய திருமண சட்டம் இருக்கிறது. 12 வயசு 9 வயசு 8 வயசு குழந்தைகளையும் இலங்கையில குழந்தை பிள்ளைகளையும் கல்யாணம் செய்யலாம் என்கின்ற ஒரு சட்டம் இலங்கையில இருக்கிறது. இன்னமும் இருக்காது, நடைமுறையில் இருக்காது. இன்னமும் நடைமுறையில் இருக்கு. இங்கேயும் நீங்க முஸ்லீமா மாறி வேணுமென்ற ஒரு 8 வயசு பிள்ளைய கல்யாணம் கட்டலாம் வேணுமென்ற வாங்கும். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதை பாராளுமன்றத்தில் கதைச்சு இந்த சட்டம் கேன்சல் பண்ணப்படணும் என்று சொன்ன ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் எனக்கு எதிராக திரும்பிச்சு. சோ நான் இதை கதைக்க வேணுமா கதைக்க கூடாதா ராசா பார்லிமெண்ட்ல? இப்போண்டாப்பா ஆமை என்ற இந்த சைஸ்ல தான் இருக்கு இலங்கையில பிடிக்கக்கூடிய மேக்சிமம் ஆமை ஒரு இவ்வளவுதான் இருக்கு. ஆமை போட் எல்லாம் இலங்கையில இல்ல. இந்த ஆமையில உங்களுக்கு 50 கிலோ வத்தல் போடுறேன்டா அதை கேட்கறதுக்கு என்ன அலையிலாது? அது வேண்டா தமிழ்நாட்டு மக்கள்ல ஒரு சில பேரால கேட்கல என்ன அலையிலாது? திமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி சந்திச்சாங்க. அந்த தோல்விக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? திமுக தான் என்ன செஞ்சனாங்கன்றத மக்கள்கிட்ட கதைக்கிறத விட்டுட்டு சீமானுக்கு காசை கொடுத்து ஒரு அரசியல்ல ஒரு மக்களுடைய மனசுல இருக்கிற ஒருத்தனை விழுத்த பார்த்ததுதான் திமுக செய்த முட்டாள்தனமா. நான் திமுக தலைமையாக இருந்திருந்தால் நான் சீமான போட்டு அடிச்சு ராக்கியிருப்பேன். ஆனா இந்த முட்டாள் சீமான் என்ன செஞ்சான் பாவி என்றால், சும்மா இருந்த தாவேக்காவை தாளிச்சு 110 சீட் எடுத்து கொடுத்த பெருமை இந்த சீமானுக்கு தான் தீரும். யான கவலம் கொடுப்பார். அவருக்கு என்ன பேர்? கவலம் கொடுக்கிற பாடி பில்டர். அவர் சாட்டை மூடிக்கொண்டிருந்திருந்தால் ஒரு சீட்டாவது சீமானுக்கு வந்திருக்கு. விஜயை எதிர்க்கிறேன் கடைசியாக அவமானப்பட்டது. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சில பிரச்சனைகள் பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் சார். இந்த மீனவர்கள் பிரச்சனை, தமிழக இலங்கை மீனவர் பிரச்சனை அப்படின்றது தொடர்கதையாக போயிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. 2 தரப்பு மீனவர்களுக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் ஒரு சமரசமான ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. என்னதான் அதுக்கு வழி இருக்கு? இது இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை, காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை. கச்சதீவை இலங்கைக்கு கொடுத்த காலத்துல இருந்து 74 78ஆம் ஆண்டு ஜெயலலிதாக்கள், 92ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கின்ற நேரம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுல இருந்து காலங்காலமாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை இந்த எல்லை பிரச்சனை, மீனவர் பிரச்சனை. இதுல முக்கியமான குற்றச்சாட்டு தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி இலங்கைக்கு வருகிறார்கள் என்றது இலங்கை மீனவர்களால் வைக்கப்படுற குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் தமிழக மீனவர்களால் வைக்கப்படுற குற்றச்சாட்டு இலங்கை இராணுவம் தங்களை தாக்குகிறது, தங்களுடைய வள்ளங்களை காயப்படுத்துகிறது, தங்களுடைய பொருட்களை சூறையாடுகிறது என்பது இலங்கை இராணுவத்தை நோக்கி வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த இலங்கை இராணுவம் என்று பார்த்தீங்க என்றால் அது முழுக்க முழுக்க சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு படை. அங்கே எந்த தமிழனும் இல்லை. இலங்கை இராணுவத்துல எந்த தமிழனும் 0.0000 ஒரு வீதம் இருக்கலாம், அல்லது ஒரு 10,000 பேர்ல ஒரு பெண் தமிழ் இருக்கலாம். மிச்சம் முழுக்க 99% சிங்கள மக்களால தான் இந்த நேவி அல்லது இந்த படை இருக்கிறது. அடுத்த பிரச்சனை, இந்த கச்சதீவு யாருக்கு சொந்தம் என்கிற பிரச்சனை ஒன்று இப்ப ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதால எல்லை ஏதென்ற பிரச்சனை ஒன்று இருக்கிறது. ஆனா இதால இவ்வளவத்தாலையும் பாதிக்கப்படுறது தமிழன் தான். அது தென்னிந்திய தமிழனாக இருந்தாலும் பாதிக்கப்படுறது தமிழன் தான். வடக்கு மாகாணத்துல பாதிக்கப்படுறது தமிழன் தான். எங்களுடைய போட்டுகளை தென்னிந்திய மீனவர்கள் சின்ன சின்ன போட்டுகள் ராசா இல்லாம ஒரு 10 அடி 15 போட்டுகளை அடிச்சு சிதைச்சு சின்னாமினமாக்கப்படுறதுன்றது இந்த மக்களுடைய பிரச்சனை. அந்த பக்கம் பாத்தீங்க என்று சொன்னால் இந்த ராணுவம் கொலை செய்கிறது என்று சொல்லி மறுபடியும் ஒரு தமிழ் பேசுகின்ற ஒருத்தன் தான் இங்க பாதிக்கப்படுறான். எப்படினாலும் பாதிக்கப்படுறது தமிழர்கள் தான். தமிழன் தான். இது அண்ணன் தம்பிக்குள்ள உள்ள பிரச்சனை. இத இலங்கையில இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் வடிவாக கையாள வேணும். இந்தியாவினுடைய தமிழக மக்கள் மீனவர்களோட போய் கதைச்சு, தமிழக முதலமைச்சரோட போய் அந்த காலத்திலேயே கதைச்சு இதுக்கு அரசியல் ரீதியான ஒரு முடிவை கண்டிருக்க வேணும். ஆனா இந்த அரசியல் ரீதியான முடிவை இதுவரைக்கும் எந்த தமிழ் அரசியல்வாதியும் எடுக்க நினைச்சதே இல்லை. ஏனென்றா நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு பிச்சைக்காரன் புண் மாதிரி. சீமானுக்கு தமிழ் தேசியம் எப்படி பிச்சைக்காரன் புண் மாதிரியோ, ஏன்னா சொரிஞ்சு ஒன்றிருந்தா தான் புண் பெருக்கு, புண் பெருத்தா தான் அதை காட்டி பிச்சை எடுக்கலாம். அதே மாதிரி இங்க தமிழீழத்துல இருக்கிற தமிழ் பேசுற 10 அரசியல்வாதிகளுக்கும் இந்த மீனவர் பிரச்சனை என்றது அண்டண்ட ஆடன் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்குரிய ஒரு நல்ல ஒரு டாபிக், அவ்வளவுதான்.
மனச்சுத்தியோட சொல்றேன், நாங்கள் இலங்கையில இருந்து மீனவர்களை கூட்டி கொண்டு வந்து இந்திய மீனவ சங்கங்களோட கதைச்சு முதலமைச்சருடைய அனுமதியோட இதுக்கு ஒரு தீர்வு காணப்படும். அதுக்கு என்ன தீர்வு காணப்பட வேண்டும்ன்றதை என்னுடைய மீனவர்களும் தமிழக மீனவர்களும் தான் தீர்மானிக்க முடியும். நான் தீர்மானிக்கிறார். என்னுடைய மீனவனுக்கு தான் தெரியும் தன்னுடைய பிரச்சனை என்னன்னு. ஆகவே நான் தயாராக இருக்கிறேன். இலங்கையிலிருந்து ஒரு மீனவர்களுடைய பிரதிநிதிகளை கூட்டிக் கொண்டு தமிழக மீனவ பிரதிநிதிகளோட கதைக்கிறதுக்கு இங்க அரசியல் செய்ய தேவையில்லை. கதைச்சவர்கள் தீர்த்து கொள்ளட்டும். அது கதைச்சு தீர்க்கக்கூடிய சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஓகே. ஆனால் அதே மாதிரி இந்தியாவிலிருந்து வடக்கு இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்துறதா ஒரு தகவலுமே வருது. அது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு எதுவும் ஆக்ஷன் எதுவும் எடுத்திருக்கீங்களா? எதுவும் தகவல் மட்டுமில்லை, அது உறுதிப்படுத்த விடயம். எத்தனையோ போட்டுகள் எத்தனையோ வள்ளங்கள்ல கோடிக்கணக்கான பெறுமதியான குஷ், கேரளா கஞ்சா இவை எல்லாமே வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை இலங்கை ராணுவம் பிடிச்சு கொண்டுதான் ராசா இருக்கு. அதுல இல்லைன்னு சொல்லல. இலங்கை ராணுவம் அதை தாராளமா பிடிச்சு கொண்டுதான் இருக்கு. இலங்கை ராணுவம் அதை வேண்டி பிடிக்கிறது வந்து ஒரு 50 கிலோ கொண்டா 5 கிலோவை போட்ல வச்சுட்டு 45 கிலோவை இலங்கை ராணுவம் வேற பகுதிகளால கொண்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிற இதுதான் உண்மை. ஆகவே அதை நாங்க நிப்பாட்ட வேணும் என்றால் வடக்கு மாகாணத்துல ஒரு உதாரணத்திலும் அமெரிக்காவை பாத்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமா நண்டு பிடிக்க போறவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சைஸ் நண்டை விட பெரிய நண்டே சின்ன நண்டே பிடிச்சு கொண்டு வர இயலாது. ஏனென்றால் அங்க திடீரென்று அமெரிக்க அதாவது இந்த காவலோர போலீஸ் என்று சொல்வார்கள், அதாவது மரைன் போலீஸ் என்று மரைன் போலீஸ் நிப்பாட்டி ஒரு நண்டை ரெண்டமா எடுத்து பார்ப்பாங்க. சாம்பிள் பிசைட்டாண்டு இந்த சாம்பிள் பொய் என்றால் அவருடைய லைசன்ஸ் கேன்சல். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான நடைமுறை உண்டு. நாங்கள் இலங்கையும் இந்தியாவும் தமிழகமும் தமிழீழமும் சிந்தித்து செயற்படணும். அதுக்குரிய ஒரு நடவடிக்கை மரைன் போலீஸ் என்கின்ற ஒன்று கொண்டு வந்தால் ட்ரக் வராது உள்ளுக்குள்ள. மீனவர்கள் பிரச்சனை தீர அங்கேயும் ஒரு மரைன் போலீஸ் இருந்து இங்கேயும் ஒரு மரைன் போலீஸ் இருக்குமாக இருந்தால் 2 மரைன் போலீஸும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குமா இருந்தால் அங்க பிளவுறவர்களை அந்த நாட்டில் தாண்டிக்கலாம், இங்க பிளவுறவர்களை இந்த நாட்டில் தாண்டிக்கலாம். இங்க எங்கிட்ட எல்லைகளை தாண்டி வந்துட்டேன்னு சொன்னால் ட்ரக்கோட ஒரு படகு இங்க பிடிச்சு அடைக்கலாம், அங்கேயே பிடிச்சிட்டோம்னா அந்த அந்த அப்படியான விடயங்களுக்கு தான் நான் முதலமைச்சரை எதிர்பார்க்கிறேன். ஒரு யூனிட் ஒன்று கொண்டு வரப்படுகின்ற தமிழகத்திலையும் இங்கேயும் ஒரு கடலோர பாதுகாப்பு போலீஸ் கொண்டாட சந்தர்ப்பங்கள்ல இந்த 2 விடயம் தீர்மானிக்கலாம். ஓகே, முடிவெடுக்கலாம். ஓகே. ஆனால் இதே இலங்கை வடக்கு பகுதியில் பொதுமக்களுடைய நிலங்களை ராணுவம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இல்லையா? அது மீட்கிறதுக்காக நீங்கள் பாராளுமன்றத்தில் அழுத்தம் என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்க போறீங்க? இல்லை கொடுத்துருக்கிறேன். நல்ல உதாரணம் ஷோட்டா சொல்லுகிறேன். எங்களுடைய நான் இப்போ இருக்கிறதுல இருந்து கை காட்டினா தெரிகிற அளவு தூரத்தில் தான் இருக்கிறது மயிலிட்டி. நான் இருக்கிறது மெல்லாகம். இதுல இருந்து மயிலிட்டி என்ற ஒரு இடம் இருக்கிறது. பலாலி வீதியினுடைய கிழக்கு புறம் முழுக்க பொதுமக்களுடைய காணிகள்ல இராணுவம் வைத்தியசாலை கட்டி கொண்டு இருக்கிறது. இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியோடு நான் அடிபட்ட போது அங்க இருக்கிற ராணுவ பிரதானி சொன்னார், பொய். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சொல்றது பொய், அப்படி எந்த வைத்தியசாலையும் கட்டுப்படையில, அது ஏற்கனவே 2008 கட்டியாச்சுன்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்ல, வெளியில இருந்து பார்க்கவே தெரியுது வைத்தியசாலை இப்பதான் கட்டுறாங்கன்னு. இப்போது அதுக்கு பிறகு ஜனாதிபதி ஒரு குழு ஒன்றை அமைச்சார். அதாவது இந்த நிலங்கள் தொடர்பாக விசாரிச்சு அறிக்கையை ஒன்றை சமர்ப்பிக்க சொல்லி குழு ஒன்றை அமைச்சார். அந்த குழு நேற்றைய தினம் இங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறது. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இந்த இடங்களை எல்லாம் போய் பார்த்திருக்கிறார். என்ன கவலை என்றால் அரசாங்கத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், நான் பாராளுமன்றத்துல நிலையியல் கட்டளை சட்டம் 27/2 ஒரு கேள்வியும் போட்டு நான் போன கிழமைக்கு முதல் கிழமை இந்த வலிகாமம் கிழக்குல இருக்கிற மொத்த காணி எவ்வளவு, ஏர்போர்ட்டுக்கு எடுக்கக்கூடிய காணி எவ்வளவு, மிச்சம் ராணுவம் வச்சிருக்கிற காணி எவ்வளவு, இந்த ராணுவம் வச்சிருக்கிற காணியில விவசாயம் செய்கிற பொதுமக்களுடைய காணிகள் எல்லாம் கேள்வி எல்லாம் போட்டு நான் அந்த கேள்வி சிங்கள மக்கள்கிட்டையும் போனதால இப்ப அது சம்பந்தமாக அரசாங்கம் பதிலளிக்க வேண்டிய தேவையோடு இருக்கிறது பாராளுமன்றத்துல. இங்க அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மீட்டிங்குக்கு எனக்கு அழைப்பு விடுக்கல. ஏனென்றால் நான் அங்க போயிட்டேன் என்றால் நான் சொல்லித்தான் விளைவு நடக்கிறது என்கிற விடயம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருமன்றதால இங்க இருக்கிற தமிழ் அரசியல்வாதிக்கும் என்ன பிடிக்காது, இங்க இருக்கிற அரசாங்கத்தின் அரசியல்வாதிகளும் என்ன பிடிக்காது. ஏனென்றால் எனக்கு மேல என்ன விமர்சனம் வைக்கப்பட்டாலும் இலங்கையில இருக்கிற ஒரே ஒரு பாராளுமன்றம் இப்பெல்லாம் இலங்கையில தான் சொன்னான். இப்ப இந்தியாவுக்கும் சொல்றேன், என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர், அதாவது என்னுடைய அடையாள அட்டை நம்பர் 8618 09295V. ஸோ நான் காசுகள் கோடியா வச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியும், பேங்க்ல கிரிப் ஆகுறேன்னு சொல்லுவார்கள். என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர் அடிச்சால் என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே வரும். ஸோ நான் வெளிப்படையாக இருக்கிற ஒரு அரசியல்வாதி அவர்களுக்கு பெரிய தலையடியா இருக்கிறாசா. ஏனென்றால் நான் 1 கோடி எலெக்ஷனுக்கு வேண்டினாலும் நான் சொல்றேன், என்னுடைய வெளிநாட்டு மக்கள் 1 கோடி சீமான் மாதிரி எல்லாம் நான் ஆமக்கரை போய் சொல்றேன் இல்லை, 1 கோடி புலம்பெயர் நாட்டில இருந்து எனக்கு அனுப்பினார்கள் எலெக்ஷனுக்கு. நான் அதை உண்மையா சொல்றேன். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இவங்களுக்கு. அதனாலதான் இவங்க இருக்கிறாங்க. அந்த காணிகள் தொடர்பாக இன்றைக்கு நேற்றைக்கு இங்க சூடு பிடித்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்துல. அதை பாராளுமன்றத்தில் கதைத்து பொருளாக்கினது
எல்லாரும் கதைத்திருக்கிறார்கள் இல்லை என்று இல்லை, ஆனால் கடைசியாக கதைச்சது நான். ஓகே, இன்னைக்கு சொன்னதுலேருந்து இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்க்குறாங்களா உங்களை, நீங்கள் பேசுகிறத பார்க்குறாங்களா? அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இலங்கை அரசியல் நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் வச்சு? என்னென்றால் இப்போ சில விடயங்கள் வந்து உண்மைகள் கசப்பான விடயம். ஒரு நியாயமான அரசியல்வாதியா மனச்சாட்சியோட கதைக்கிறதா இருந்தால், அரசியல்வாதியா சிந்தித்து கதைக்கிறேன்டா. நான் இந்தியாவுக்கு வரைகள்ல சீமான் அண்ணாவுக்கும் சாதுவா நொட்டி அண்ணா நல்ல சுகமா இருக்கிறீங்களான்னு கதைச்சு, இங்க விஜய் அண்ணாக்கும் போய் ஒருக்கா நொட்டி, இப்ப நாங்கள ஸ்டாலினோடையும் போய் கதைச்சு கையை கொடுத்து படம் எடுத்து, இப்ப நாங்கள எடப்பாடியோடையும் படம். அதுதான் அரசியல்வாதி செய்கிற வேலை. எனக்கு சரி எதன்று தெரியுதோ அந்த பக்கம் நான் நிற்பேன். அது நீ குத்தினாலும் முறிஞ்சாலும் தலைகளா கிடந்து படது கிடந்து குளறினாலும் நான் அந்த பக்கம் தான் நிற்பேன். இங்க பெரிய பிரச்சனை என்னென்றால் சில விடயங்களை நான் நேரடியாக கதைக்கிறேன். உதாரணத்துக்கு முஸ்லிம் மக்களுடைய திருமண சட்டம் இருக்கிறது. 12 வயசு 9 வயசு 8 வயசு குழந்தைகளையும் இலங்கையில MMDA என்று சொல்வார்கள், முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் இருக்கிறது. குழந்தை பிள்ளைகளையும் கல்யாணம் செய்யலாம் என்கின்ற ஒரு சட்டம் இலங்கையில இருக்கிறது. இன்னமும் இருக்காது, நடைமுறையில் இருக்காது. இன்னமும் நடைமுறையில் இருக்கு. இங்கேயும் வந்து நீங்க முஸ்லீமா மாறி வேணுமென்ற ஒரு 8 வயசு பிள்ளைய கல்யாணம் கட்டலாம், வேணுமெண்டா வாங்கும், பிரச்சனை இல்லை. இல்லை, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு கேட்குறேன். அதான் ஷோக்கிங்கா தான் இருக்கு. இதை பாராளுமன்றத்தில் கதைச்சு இந்த சட்டம் கேன்சல் பண்ணப்படணும் என்று சொன்னோம்னு ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் எனக்கு எதிராக திரும்பிச்சு. இன்றைக்கு இதை நான் பாராளுமன்றத்தில் கதைச்சனும். இந்த உங்களுடைய மனச்சாட்சி, உங்களுடைய பிள்ளை 8 வயசு பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுப்பீங்களா? 6 வயசு பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுப்பீங்களா? 12 வயசு பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுப்பீங்களா? கல்யாணம் கட்டுறதுக்குரிய இலங்கையினுடைய வயசு 18 எல்லாருக்கும். அதே நேரத்துல நீங்கள் உடலுறவு கொள்றதுக்குரிய வயது 16 இலங்கை சட்டத்தின்படி. ஆனால் MMD ஆக்டின் படி 9 மாத பிள்ளையும் கல்யாணம் கட்டி கொடுக்கலாம். அவருக்கு இப்படி தூக்கி கொண்டு போகலாம். அதை பாராளுமன்றத்துல கதைச்சு இந்த சட்டம் இங்க நிராகரிக்கப்பட வேணும், இங்க குழந்தை பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் உரிமை, மனித உரிமை மீறப்படுகிறது சொன்னதுக்காக ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகம் எனக்கு எதிராக குளறுது. கொள்ள வேணும், இவன் அடிக்கணும், இவன் பைத்தியக்காரன் விசரன் எல்லாம் குளறுது. சோ நான் இதை கதைக்க வேணுமா கதைக்க கூடாதா ராசா பார்லிமெண்ட்ல? கண்டிப்பா அதை பத்தி பேச காரணம் ஒரு மிகப்பெரிய தவறான முன்னெடுப்புல இது. அதனாலதான் ஒரு நீங்க போய் பாருங்க, என்னுடைய முகப்புத்தகத்துல கீழே வந்து இவன் ஒரு பைத்தியக்காரன் விசரன் குளறி இருந்தா முழுக்க முஸ்லீம் மக்களுடைய பெயர்கள்ல தான் அந்த ஐடி இருக்கும். ஏனென்றா அந்த MMD ஆக்ட்ல நான் கை வச்சுட்டேன் கோபம். ஆனா இதே முஸ்லீம் மக்களுடைய வைத்தியசாலை ஒழுங்கா இருக்கல என்றதை பற்றி நான் கதைச்சேன். நான் இதே வைத்தியர்களை இடமாற்ற பற்றி அதை பற்றி அவங்க கதைக்கல. அதுல படித்த முஸ்லீம்கள் சப்போர்ட் பண்ணுவார்கள், அடிப்படைவாத முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் தான். அது தமிழ்லையும் இருக்கு, அடிப்படைவாத தமிழ், அடிப்படைவாத இந்துக்கள், அடிப்படைவாத சிங்களவர்கள். இந்த கூட்டங்களுக்கு எங்களை பிடிக்காது. என்னன்னா நாங்கள் நியாயமானதை கதைக்கிறோம், அவர் எதிர்க்காரு. அதுதான் இந்த சமூக ஊடகங்கள்ல வர பின்னோட்டு. இப்ப சீமானுக்கு எதிராக நான் கதைச்சிட்டேன். சீமானுக்கு எதிராக கதைக்க துணிஞ்ச ஒரு தமிழ் அரசியல்வாதியை காட்டு கொண்டு வரைக்கும் சீமான நொறுக்கினது நான் தான். இப்போண்டாப்பா ஆமை என்ற இந்த சைஸ்ல தான் இருக்கும் இலங்கையில. இலங்கையில பிடிக்கக்கூடிய மேக்சிமம் ஆமை ஒரு உழவுதான் இருக்கும். ஆமை போட் எல்லாம் இலங்கையில இல்ல, அது கடலாமை. கடலாமை பிடிக்கிறத இயக்கமே தடை செஞ்சிருந்தது. ஆகவே இந்த ஆமை உங்களுக்கு வெட்டி கரியாக்கி இந்த ஆமையில உங்களுக்கு 50 கிலோ வத்தல் போடுறேன்டா, அதை கேட்கறதுக்கு என்ன அலையிலாது. அது வேண்டா தமிழ்நாட்டு மக்கள்ல ஒரு சில பேரால கேட்கலாம், என்ன அலையிலாது. ஓகே சார், நீங்கள் அடுத்த முறை தமிழ்நாட்டுக்கு முதல்வரை பார்க்க வரும்போது தடையை நீக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்க சொல்லுவீங்களா? நீங்கள் அது எதிர்பார்க்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த டாபிக்ல வந்து மிக எனக்கு ஆசை மனதோட, இலங்கையில மட்டுமில்ல உலகம் முழுக்க தடை நீக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு சமூகத்துக்காக போராடினாக்கள். நாங்கள் தீவிரவாத அமைப்பென்றால் நாங்கள் நீதிமன்றம் வச்சிருக்கவும் தேவையில்லை, நாங்க போலீஸ்காரர் வச்சிருக்க தேவையும் இல்லை, கடற்படை வச்சிருக்க தேவையும் இல்லை, வான்படை வச்சிருக்க தேவையும் இல்லை, பேங்க் வச்சிருக்க தேவையும் இல்லை, உளவுப்பட பொட்டமான ஒரு பெரிய உலக பெரிய ரோவும் இஸ்ரேலும் சிந்திக்கிற அளவுக்கு ஒரு உளவாளியை வச்சிருக்க தேவையும் இல்லை. நாங்கள் ஒரு மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்பையும் ஏற்படுத்தி இருக்க தேவையில்லை. நாங்கள் ஒரு தீவிரவாதி இருந்தால் நாங்கள் தீவிரவாதம் ஆப்கானிஸ்தான் மாதிரி இருந்திருக்கலாம். நாங்கள் நினைச்சோம் உங்களுக்கு ஷோட் அவலங்குதான் உங்களுக்கு. நாங்க இங்க ஒரு நாடு கட்டினாகல்றா. இங்க தமிழீழத்துல பாராளுமன்றத்துல சிங்களவனை கிழிச்சிருக்கே, நான் எல்லாம் நாடு கட்டினால், நான் எல்லாம் வீடு கட்டவே வக்கில்லாத அரசாங்கம் இல்லை. நான் இங்க நாடு கட்டினவன். நான் இங்க எனக்கு இந்த வீடு கட்டுறதை பற்றி இலங்கையில வந்து யாழ்ப்பாணத்து மக்களுக்கு 200 வீடு 300 வீடு இந்த வீடு கட்டுற ஆணி கதையெல்லாம் கதைக்காதுன்னு பாராளுமன்றத்துல நான் கிழிச்சிருக்கேன். எனக்கு நாடு கட்டின இனத்துக்கு வீடு கட்ட தெரிய ஆண்டில்லை என்று. ஆனால் தமிழீழம் என்கிறது எங்களுடைய கொள்வராஸ். ஆனா இந்த தருணத்துல நான் அதை கதைப்பனாக இருந்தா ஏற்கனவே அடியடி அடிச்சு சிதைச்சு வச்சிருக்காங்க முள்ளிவாய்க்கல்ல. நான் கதைச்சிட்டு ஓடிடுவேன் வெளிநாட்டுக்கு. நான் கதைச்சிட்டு ஓடிடுவேன்டாப்பா, ஓடி போய் லண்டன்ல இறங்கி அசைலம் அடிச்சிடுவேன். இங்க இருக்க பிறக்காத குழந்தை பிள்ளைதான் நீங்க பாதிக்கப்படும். அதனாலதான் நான் முதலமைச்சர்கிட்ட இந்த மாதிரியான சென்சிட்டிவான விடயங்களை யாழ்ப்பாண வடக்கு மாகாண மக்கள், கிழக்கு மாகாண மக்கள்,
தமிழ் மக்கள் பாதிக்கிற விடயங்களை நான் கதைக்கிறேன். ஆனா இது ஒரு வழி, எங்களுக்கு தமிழீழம் வேணும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது அடுத்தடுத்த முறை தலைமுறை செய்யட்டும். இந்த தலைமுறையில 2009ஆம் ஆண்டு சிதைக்கப்பட்ட இனத்தை நான் கொஞ்சம் நிமித்தி விட்டுட்டு அரசியல் இருந்து விலத்தி போறேன். அதுக்கு அடுத்தடுத்த நல்ல அரசியல்வாதிகள் தமிழீழத்தை அவ்வளவுதான். ஆகவே முதலமைச்சரிட இந்த தடவை அப்படியான இந்த ஒரு கோரிக்கையை நான் வைக்க மாட்டேன். அது முதலமைச்சருக்கும் பாதிப்பை, தேவையில்லாத அரசியல் சஞ்சலங்களை ஏற்படுத்தும். அவ்வளவுதான். ஓகே, இங்கே இப்போ எல்லாம் நடந்த தேர்தலில் திமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி சந்திச்சாங்க, பார்த்துருந்துருப்பீங்க. அந்த தோல்விக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் தோல்விக்கான முக்கியமான காரணம் வந்து தமிழக வெற்றி கழகம். அதான் முக்கியமான காரணம். அதாவது வந்து எனிமியே ஜட்ஜ் பண்ணினது பிள்ளையாளர். ஒரு எதிரி வாரானுண்டா அந்த எதிரிக்கு அடிக்கிறதுக்கு சீமானுக்கு காசை கொடுத்து கேவலமாக ஒரு எதிரியை எதிர்க்க வலிக்கிட்டதான் பிரச்சனை. திமுக தான் என்ன செஞ்சனாங்கன்றத மக்கள்கிட்ட கதைக்கிறத விட்டுட்டு சீமானுக்கு காசை கொடுத்து ஒரு அரசியல்ல ஒரு மக்களுடைய மனசுல இருக்கிற ஒருத்தனை விழுத்த பார்த்ததுதான் திமுக செய்த முட்டாள்தனமா. நான் திமுக தலைமையாக இருந்திருந்தால் நான் சீமான போட்டு அடிச்சு இருப்பேன். சீமான போட்டு நான் அடிச்சு இருந்தால் இங்க 2 எதிரி தான் இருந்திருப்பாங்க. யாரு? திமுகவும் தாவேக்காவும் தான் இருந்திருக்கும். ஆனா இந்த முட்டாள் சீமான் என்ன செஞ்சான் பாவி என்றால், சும்மா இருந்த தாவேக்காவை தாளிச்சு 110 சீட் எடுத்து கொடுத்த பெருமை இந்த சீமானுக்கு தான் தீரும். தொடர்ந்து தாவேக்கா பத்தி பேசினதே தப்புன்னு சொல்ல வரீங்களா? அவங்க சீமான் வந்து தொடர்ந்து தாவேக்கா பத்தி விஜய் குறித்து பேசினது தப்பில்ல ராசா. நீங்கள் ஒரு நியாயமான அரசியல் கொள்கையில வச்சிருக்கலாம். தற்குறி, பைத்தியக்காரன், கராட்டக்காரன், நீங்க என்ன கதையெல்லாம் காய்ச்சிங்கடா. தமிழ் மக்களுக்கு இதெல்லாம் விளங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளா? சீமான் நச்சு கொடுக்குற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளாண்டு. சோ ஒருத்தர் வந்துட்டு குளரக்க தெரியும் தானடா, நீ ஆட்ட காசை வட்டி கொண்டு குளர்றாண்டு. அதனாலதான் சீமானை என்றாக்கி திமுகவை என்றாக்கி விட்டுருக்கு சனம். பிள்ளைங்க சும்மா விட்டுருந்தா இந்த என்ன அந்த ஜான கவலம் கொடுப்பார், அவருக்கு என்ன பேர்? அது கவலம் கொடுக்குற பாடி பில்டர். அவரும் சாட்டையும் மூடிக்கொண்டிருந்திருந்தால், அண்டேவர் இல்லாம அடி வேண்டாம ஓடி இருந்தால் ஒரு சீட்டாவது சீமானுக்கு வந்திருக்கு. திமுக ஒரு 10 சீட்டாவது கூடி இருக்கு. இந்த சீமான் என்ற சாமான்கிட்ட முட்டாள்தனமா காசை கொடுத்து நீ குளர்றாண்டு விட்டு அவன் பாவி எங்களுடைய தமிழ் தேசியத்தையும் கதைக்காம ஒன்றையும் கதைக்காம தனிய போய் விஜயை எதிர்க்கிறேன் தண்ட குப்புலட்சுமி கதையும் வெளியால கதைச்சு கடைசியாக அவமானப்பட்டது. ஒவ்வொரு சின்ன படிகளுக்கும் கோபம் வருமே, என்னத்துக்காக ஒரு ஆளை பற்றி கேவலமா கதைக்கிறாரு. அதுதான் திமுக விட்ட முக்கியமான பிள்ளை. அவ்வளவுதான். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.